நீதிபதி என்ன விசாரணை மேற்கொண்டாங்க, அவங்க என்ன கேட்டாங்க? நீதிபதி வந்து எங்கள் சம்மந்தமாக அந்த அப்பா அம்மா ஃபைல் பண்ணியிருந்த கேஸில் என்ன நடந்துச்சு, நீங்கள் விருப்பத்தோடு இருக்கிறீங்களா இல்லையா அப்படின்றது வந்து எதனால் இங்கே வந்தோம் அப்படின்றது உட்பட பல விஷயங்கள் கேட்டாங்க. அது வந்து அது க்ளோஸ்ட் ரூமில் கோர்ட்டாக அவங்க வந்து எல்லா விஷயமும் கேட்டாங்க, ஒரு லீகல் பாடியாக அவங்க கேட்டாங்க. ஸோ அது எல்லாமே இங்கே விளக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ எங்கள் விருப்பத்தோடு தான், முழு விருப்பத்தோடு தான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக தான் பேசணும். என் விருப்பத்தில் நான் இருக்கிறேன், அவங்க விருப்பத்தில் அவங்க இருக்கிறத சொன்னாங்க. ஸோ வந்து நாங்கள் பேசினதை வச்சு அடுத்த ஸ்டெப் என்னவோ அது அவங்க அஃபிஷியலாக எடுப்பாங்க. நீங்கள் கட்டாயம் என் விருப்பம் என்னவோ அது நான் தெரிவிச்சிருக்கேன். அவங்க இதை தவிர பல கேள்விகள் கேட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுமோ அது கட்டாயம் எல்லாத்துக்கும் தெரிய வரும். பல கேள்விகள் என்ன மாதிரியான கேள்விகள் கேட்டாங்க? அது உள்ளுக்குள்ளே ஒரு சூழ்நிலையில் அமைஞ்சது, எதுக்காக இங்கே விருப்பப்பட்டிருக்கோம் அந்த மாதிரி கேள்வி தான். அது லீகல் சம்மந்தப்பட்டதுனால அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னு அவசியம். இப்போ உங்களுடைய சொத்துக்கள் இதெல்லாம் ஏற்கனவே எழுதி கொடுத்துட்டு தான் இங்கே வந்திருக்கிறதா அம்மா அப்பா தரப்பில் புகார் சொல்லப்படுது. அது முற்றிலும் போய் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. உண்மையை சொல்ல போகணுன்னா, ஒரு மாதத்துக்கு முன்னாடி அம்மா என்கிட்ட கேட்டாங்க இந்த மாதிரி விருப்பம் இருக்கான்னு சொல்லிட்டு, நான் கட்டாயம் அதுக்கு விருப்பம் இல்லைன்னு தெரிவிச்சிட்டேன். இப்போ இவங்க அப்பா அம்மாவை வந்து பின்னாடி இருந்து வெவ்வேறு கட்சிகள் வந்து திரிச்சிட்டு இருக்காங்க, அதனால தான் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க. ஆமாம், அப்படி தான். ஏன்னா இந்த 7 வருஷத்தில் அவங்க வந்து வேறு யாரோ தூண்டுதல்னால எங்ககிட்ட வந்து வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட வந்தால் கூட நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து அந்த மாதிரி கூப்பிடக்கூட அவங்களுக்கு மனசு வந்ததே கிடையாது. பட் இப்போ வந்து நாங்கள் பேசினா கூட கேட்க தயாராக இல்லாமல் அவங்க பாட்டுக்கு இப்படி செஞ்சுட்டு இருக்கிறது வேறு தூண்டுதலால் தான் நிச்சயம் செய்கிறாங்க. எங்கள் அம்மா அப்பா இந்த மாதிரி செய்யக்கூடியவங்க கிடையாது. எனக்கு அதை பற்றி எந்த ஐடியாவும் கிடையாது. நான் இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கிற சமயத்தில் கூட இடையில அப்பா கிட்ட இப்படி துளி கூட உண்மை இல்லாத எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டு இருக்கிறீங்களே, என்னோட சந்தோஷம்தான் உங்களோட சந்தோஷம்னு சொன்னீங்களே, இப்போ ஏன் இப்படி பண்ணுறீங்க, உங்கள் பொண்ணுன்னு கூட பார்க்காம இப்படி அவமானப்படுத்துறீங்களே மீடியாவில் எல்லாத்துலேயும்னு கேட்டேன். நீ வந்து வர்ற வரைக்கும் அப்படி தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு அவர் ஒரு பொண்ணுகிட்ட பேசுகிற மாதிரி இதுக்கு முன்னாடி என்கிட்ட பேசின மாதிரி அவர் பேசலை. சம்மந்தம் இல்லாமல் வேறு ஏதோ மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணப்பட்ட மாதிரி அவர் பேசிகிட்டு இருக்கிறாரு. அதனால என்னால் அவர்கிட்ட பேச முடியல. அப்பா வந்து என்கிட்ட பிரம்மச்சரி ஆகிறதுக்கு முன்னாடி யூட்ரஸ் எடுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. பீரியட்ஸ் டைமில் 3 நாள் வந்து அப்படியே ஓட விடுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு பொண்ணை பற்றி ஒருத்தர் பேசுகிற விஷயமா இது? ஒரு பொண்ணு அந்த சமயத்தில் என்ன பண்ணக்கூடாதுன்றது அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடியது. இங்கே எங்களுக்கு முழு சுதந்திரம் இருக்குது. டாக்டராக இருக்கட்டும், இன்ஜினியராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, அவங்க என்ன நேரத்தில் என்ன பண்ணுன்றது அவங்க விருப்பப்பட்டு அவங்க சுயநினைவில் அவங்களுக்கு என்ன ஆர்வமோ அதை செஞ்சுக்கிறாங்க. இதை போய் பர்சனல் கெயினுக்காக திரிச்சு இந்த மாதிரி அசிங்கமாக பேசுறது எனக்கு ரொம்ப தாங்கவே முடியல. அதுதான் எனக்கு புரியல. அவங்கக்கிட்ட நான் பேசினப்போ அவங்க சொன்ன ஒரே விஷயம், நீ வீட்டுக்கு வரணும் இது மட்டும்தான் சொல்கிறாங்க. என்ன நினைப்பில் இப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியல. பாசம் சுத்தமாக இருந்த மாதிரி இல்லையே. பாசமாக நான் பேசினேன், அந்த ரெக்கார்டிங் கூட என் கையில் இருக்குது. அவர் ஆனால் துளி கூட பாசம் எல்லாம் பேசுகிறாரு. எங்கள் அப்பா அந்த மாதிரி பேசினது கிடையாது. ஸோ எங்கள் அப்பாவை அவர் இப்போ நடந்துக்கல. இப்போ அம்மா கொஞ்சம் ஒரு வாரம் எங்கள் கூட வந்து என் பொண்ணு இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க ஆனால் உங்களை பார்க்க கூட முடியலன்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் போய் இருக்கீங்களா அப்படி அவங்க கேட்குறாங்க. அது துளி கூட உண்மையே கிடையாது. அவங்க 14 ஜூன் இங்கே வந்தது, எங்கள் கூட உட்காந்து சாப்பிட்டது, படம் பார்க்குறது கூட இங்கே வந்தது எல்லாமே நம்ம சிசிடிவி கேமராவில் ரெக்கார்ட் ஆகிருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் வந்தப்போ கூட பார்த்துருக்குறாங்க அவங்கள. ஸோ வந்து இங்கே 19 ஜூலை நான் அவங்கக்கிட்ட பார்த்து பேசிட்டு எல்லாம் கொஞ்ச நேரம் இருந்து அதுக்கப்புறம் தான் போனாங்க. ஸோ 1 வருஷம் அதுக்கப்புறம் 3 வருஷம் மாற்றி மாற்றி இந்த பேசுகிறது கட்டாயம் பார்க்க விடலை அப்படின்னு சொல்கிறது துளி கூட உண்மையே கிடையாது. இந்த மாதிரி சொன்னால் அட்டென்ஷன் கிடைக்குன்ற ஐடியாவில் பண்ணுறாங்களா, ஏன் இந்த மாதிரி பொய்யா சொல்கிறாங்கன்னு எனக்கும் சுத்தமாக புரியல. அந்த 19ஆம் தேதி ஜூலை வந்தப்போ நான் வேலையாக இருந்தேன். இதுக்கு முன்னாடியும் அந்த மாதிரி ஏதோ பிஸியாக இருக்கிறேன் அப்படின்னா அவங்க புரிஞ்சிக்கக்கூடிய ஆட்கள். இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனையாக எதுவுமே இந்த 7 வருஷத்தில் பண்ணது கிடையாது. அதனால நான் வேலையாக இருக்கேன்னு ஃபோனில் பேசி தான் நான் வந்து வேலை கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த ஈவெண்ட் செலிப்ரேஷனில் நான் வந்து கலந்துட்டு இருந்தேன். இப்போ இந்த மாதிரியான ஈவெண்ட் செலிப்ரேஷனில் இங்கே இருக்கக்கூடிய
சன்னியாசிகளுக்கெல்லாம் அதிகப்படியான வேலை கொடுக்கப்படுதுன்றாங்க. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. இது எல்லாமே தன்னார்வத்தினால நடக்கிறது. அவங்கவுங்க விருப்பப்படுறது, எவ்வளோ நேரம் அவங்க செலவிட விரும்புகிறாங்க, எவ்வளோ நேரம் ஓய்வெடுக்க விரும்புகிறாங்க, எல்லாம் அவங்கவுங்க தேர்ந்தெடுத்துக்கிறது. வேலைப்பழு அப்படின்றது நீங்கள் வேற ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்தா, குற்றம் சொல்கிறது அப்படின்னு பார்த்தா எப்படி வேணால் சொல்லலாம். விருப்பத்தோடு ஒருத்தங்க 4 மணி நேரம் பார்க்குறதுனாலும் பார்க்கலாம், நாள் முழுவதும் ஓய்வு எடுக்கிறதுனாலும் எடுக்கலாம், வேலை செய்கிறதுனாலும் வேலை செய்யலாம். நம்மளோட ஆரோக்கியத்தையும் அவங்க பார்க்குறாங்க. நம்மளே விருப்பத்தோடு ஸ்ட்ரெச் பண்ணாலும் இல்லை நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும்தான் இங்கே இருக்கிறாங்க. இப்போ உங்களுடைய அம்மா அப்பாவை நீங்கள் சந்திச்சு பேச தயாராக இருக்கீங்களா? நான் எப்போவுமே தயாராக தான் இருக்கிறேன். இந்த ட்ராமா ஏன் நடக்குதுன்னே புரியாமல் நான் இங்கே உட்காந்துட்டு இருக்கிறேன். பார்த்துட்டு இருந்தேன், பார்க்கவும் தயாராக இருக்கிறேன். அவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தான் எனக்கு புரியல. கட்டாயம் எங்களுக்கும் அம்மா அப்பாவுக்கும் எந்த இதுவும் கிடையாது. ஆனால் சமீபத்தில் அவங்க நடந்துக்கக்கூடிய விதம் ரொம்ப ஆச்சரியத்தை தருது. ஏன்னா அவங்க பேசுகிறதே ரொம்ப ஒரு பயப்படுத்துகிற விதமாக, ஒரு கொடுமைப்படுத்துகிற விதமாக இருக்கே ஒழிய எங்களுக்கு ஆதரவாக பேசணும், இல்லை உண்மையிலே எங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிற விதமாக எனக்கு தெரியல. இப்போ ஏதோ ஒன்று பேசுகிறேன்னா உங்ககிட்ட என்னால் ரீசன் பண்ண முடியுது. இந்த மாதிரி கூட அப்பா பேசல. அன்றைக்கி நான் ஃபோனில் பேசினப்போ நான் ஒன்று பேசினா வேறு ஏதோ பேசுகிறாரு. அவர்கிட்ட என்னென்ன பேசி புரிய வைக்கிறது? இப்போ கடைசியாக உங்களுடைய முடிவு. நான் இங்கே எப்போவுமே விருப்பத்தோடு தான் இருந்திருக்கிறேன், இப்போவும் விருப்பத்தோடு தான் இருக்கிறேன். இப்போ விருப்பம் இல்லை அப்படின்னா இந்த க்ஷணத்தில் நான் வெளியே நடந்து போக முடியும். நான் விருப்பத்தோடு தான் இங்கே இருக்கிறேன். தயவு செஞ்சு என் நிம்மதியாக இங்கேயே வாழ விடுங்க. இதுதான் நான் கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பிரமாதமான இடம் எல்லாரும் வந்து பார்க்கணும், இதை உணரணும் அப்படின்னு சொல்லி தான் இங்கே என்ன போல் பல பேர் இங்கே இருக்காங்க. அது கட்டாயம் போக போக உங்களுக்கும் தெரிஞ்சுக்கும். அதுக்கு எங்களுக்கு ஒப்புதல் கொடுத்து நீங்கள்லாம் ஒன்றா இருந்தாலே அதுவே பெரிய விஷயம். மீடியா கிட்ட நான் சொல்ல விரும்புகிற விஷயம் ஒன்று தான். 30 வருஷமாக மக்கள் நலனுக்காக ஒரு சின்ன குழந்தைய கூட அதட்டி பேசினது கிடையாது. கை நீட்டி அடிக்கிறாங்கன்னு சொல்லி போதைப் பொருளை அடிமைப்படுத்தி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்தங்க ஏதோ உள்நோக்கத்தில் செஞ்சிட்ருக்குறாங்க. இன்னொரு பக்கம் என்ன உண்மை அப்படின்னு பார்க்க கூட தயாராக இல்லாமல் மீடியாவில் ஒரு செக்ஷன் பொறுப்பு இல்லாமல் நடந்திருக்கிறது எனக்கு ரொம்ப வேதனையாக தருது. தயவு செஞ்சு இந்த மாதிரி துளி கூட ஆதாரம் இல்லாத உண்மை இல்லாத விஷயங்களை யாரோ ஒருத்தங்க பேசுனா பொறுப்பெடுத்து இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்து 2 பக்கத்தும் போட சொல்லி நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். அம்மா அப்பா உங்க மேல வேணும்னே இது போய் இதுதான் சொல்றாங்கன்னு சொல்றீங்க. அம்மா அப்பா வேணும்ட்டே சொல்றாங்கன்னு நீங்க சொல்றீங்களா? ஆமாம், கட்டாயம். ஏன்னா அவங்க 19ஆம் ஜூலை வந்துட்டு போனதுக்கும் அதுக்கு அடுத்த நாள் இருந்த நடவடிக்கைக்கும் ஒரு நாள் நான் பார்த்துட்டே இருக்கேன். அவங்க இப்போ இருந்த மாதிரி இல்லை. சின்ன வயசுலேருந்து அவங்க எங்கள் கூட தான் இருந்திருக்காங்க. அவங்க நடந்துக்கிற விதம் மாதிரியே எனக்கு தெரியல. வேற ஒரு தூண்டுதல் இல்லாமல் இந்த மாதிரி நடக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் நீங்கள் சொன்னதான் அப்பா அம்மா கொண்டு வந்து விட்டு தான் நான் ஈஷா யோகா மையத்துக்கு வந்ததாக சொன்னீங்க. ஆனால் அவங்க பேரண்ட்ஸ் சொல்லும் போது நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கும் போதும் அப்புறம் நீங்கள் யூகேல இருக்கும் போதும் அவங்களுக்கு தெரியாமல் இங்கே வந்ததாகவும் உங்கள் பெற்றோர் இல்லை, இது நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஈஷா அப்படின்ற ஒன்றுக்கு இங்கே ஒரு அற்புதமான கோயில் கட்டிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது பிரதிஷ்டை நடக்கிற தியானலிங்கம் பிரதிஷ்டை நடக்கிற சமயத்துலேருந்தே அம்மாவுக்கு தெரியும். அப்போ எங்ககிட்ட அம்மா அதை பற்றி கதை சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அது பார்க்குற விருப்பமோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வமோ வந்ததில்லை. ஸ்கூல் படிக்கிற சமயத்தில் அப்பா அம்மா எங்களை கூட்டிகிட்டு தியானலிங்கத்துக்கு வந்து அறிமுகப்படுத்திட்டு போயிருக்கிறாங்க. இதை பற்றியும் பல விஷயங்கள் எங்ககிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அந்த விதத்தில் அறிமுகப்படுத்தினாங்க. யோகா அப்படின்றது நான் காலேஜ் படிக்கும்போது 3rd இயரில் கேம்பஸ்குள்ளே அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ் கேம்பஸ்குள்ளே நடந்த வகுப்பு மூலமாக எனக்கு அறிமுகமாச்சு. அப்புறம் அம்மா அப்பா எல்லாருமே வகுப்பு பண்ணியிருக்கிறாங்க. நானும் திரும்ப அதே தான் சொல்கிறேன். அவங்க விருப்பத்தோட உன் சந்தோஷம்தாம்மா என் சந்தோஷம் அப்படின்னு தான் எங்களை அனுப்பி வச்சாங்க. 1 வருஷம் நான் வீட்டில் இருந்து இது சாதாரணமாக சமூகத்தில் புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் இல்லைன்னு வேலையெல்லாம் விட்டுட்டு அவங்க கூட இருந்து அடிக்கடி நான் வந்து போய் இதை பற்றி சொல்லி அவங்களும் வந்து போய் அப்புறமா தான் இந்த படி எடுத்திருக்கிறேன். திரும்பி இப்போ திடீர்னு சொல்கிறது 7 வருஷமாக எங்கள் கூட இருந்திருக்காங்க. கட்டாயம் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ கிறிஸ்தவ மதத்தில் கன்னியாஸ்திரிகள் இருக்கிறாங்க, புத்த மதத்தில் துறவிகள் இருக்கிறாங்க. இது யோகா முறைப்படி இது ஆல்மோஸ்ட் ஒரு சயின்டிஃபிக் ப்ராசஸ். சயின்டிஸ்ட் மாதிரின்னு சொல்லிக்கலாம். எனக்கு ஒரு இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் இருக்குது. வெளியில் இருக்கிற விஷயம் எவ்வளோ நுணுக்கமாக என்னால் பார்க்க முடியுதோ அதே நுணுக்கத்தோடு எனக்குள்ளே நடக்கிற விஷயம் என்னால் இங்கே பார்க்க முடியுது. ஏதோ ஒன்றுனா அதுக்கு என்ன செய்யணும், என்ன எப்படி வச்சுக்கணும் அப்படின்றது ஆழமாக இங்கே பார்க்க முடியுது. அதுக்கு எனக்கு தேவையான
வழிகாட்டுதல், அதுக்கு தேவையான தியானம், இந்த தன்மை வழங்குற வேறு எந்த இடமும் நான் பார்த்தது கிடையாது. இங்கே என் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அது இருக்குது. அதனால இந்த துறவரத்தை தேர்ந்தெடுத்து நான் இங்கே வந்திருக்கிறேன். சின்ன வயசுலேருந்தே துறவரம் மேலே எனக்கு ஆர்வம் இருந்திருக்குது. அது அம்மா அப்பாவுக்கும் தெரியும். ஆனால் நீங்கள் ஃபாலோ பண்ணுற சத்குருவோ அவங்க மகளோ இந்த துறவர வாழ்க்கை எடுக்கலாங்கிறது ஏதாவது? என் வாழ்க்கையை பற்றி மட்டும்தான் நான் பேசுகிறதுக்கு வந்திருக்கிறேன். இது ஏற்கனவே மீடியாவில் பல சர்ச்சைகள் நடந்திருக்குது. என்னோடய விருப்பத்தை நான் கேட்டிருக்கிறேன். அதுக்காக நான் காத்திருந்துருக்கிறேன். விண்ணப்பிச்சு 2 வருஷம் கழித்து தான் எனக்கு கொடுத்துருக்குறாங்க. வேறு யாருக்கு என்ன விருப்பமோ அதை அவங்க செஞ்சுக்கிறாங்க. சுதந்திரம்னா உண்மையிலே இங்கே வந்து தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா எல்லாரும் சேர்ந்து ஒரே விதமாக பார்க்குற மாதிரி இல்லை. தனி நபருக்கு என்ன தேவையோ அது இங்கே கட்டாயம் அந்த மாதிரி தான் நடக்குது. அப்படி இல்லைன்னா இவ்வளோ தூரத்துக்கு இங்கே நம்ம இவ்வளோ வேலைகள் செஞ்சுருக்க முடியாது.